காசாவில் நடைபெறும் தாக்குதலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மேடையில் பேசி வருகிறார். பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நம்ம எல்லோருடைய மனதை இன்றைக்கு உலுக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மனது மட்டுமல்ல, உலகத்தையே இன்றைக்கு உலுக்கிக் கொண்டிருக்கிறது. பன்னாட்டு உரிமை சட்டங்களையும் ஐக்கிய நாடுகளுடைய கொள்கைகளையும் அப்பட்டமாக மீறக்கூடிய இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனிதநேய பண்போடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. எழுச்சியோடு என்று சொல்வதை விட உணர்ச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழுவிற்கும் குறிப்பாக மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, மனிதநேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய மனிதாபிமான மனித உரிமையை, அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம். இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டாகவே காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுவரையிலே ஏறக்குறைய 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள், 125 ஐநா ஊழியர்கள்னு 50,000த்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. 1,00,000த்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ஓராண்டில் காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடந்த ஜூன் மாசத்தில் பட்டினியால் வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. மனித உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை, இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா? சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு. காசாவில் மரணத்தின் விளிம்பில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள், அதை எடுத்துக்கொண்டு சென்ற 47 நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல். பன்னாட்டு சட்டங்களை மீறும் இது போன்ற செயல்களை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா? காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான்
இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோரும் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாவில் அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது. உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதை காத்தாக வேண்டும். மானிட உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது. இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும். பாலஸ்தீனர்களுடைய மறுவாழ்வு திட்டம், காசாவை மறு கட்டமைப்பு செய்வது, மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும். அனைத்து பயண கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கணும். உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள், உறுதிமொழிகள் பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை செய்கிறதாக அமையணும். இந்த நேரத்தில் ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும், அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும், அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவி மக்கள் உயிரிழப்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை கோரிக்கையாக முன்வச்சு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காசாவில் நடைபெற்று வரும் தாக்குதலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது வலியுறுத்தலை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். கண்டிக்கிறோம் 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 காசாவில் இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் 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 இன வெறியில் போர் வெறியில் இனவெறி போர் வெறியில் மானுட உயிர்கள் கொல்லப்படுவது ஆண்ட உயிர்கள் கொல்லப்படுவது நியாயம்தானா 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 இஸ்ரேலே நியாயம்தானா இஸ்ரேலே நியாயம்தானா பால் குடிக்கும் பச்சிளங்குழந்தைகள் பால் குடிக்கும் பச்சிள குழந்தைகள் போர் வெறியில் கொல்லப்படுவது போர் வெறியில் கொல்லப்படுவது நியாயம்தானா 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 அமெரிக்காவே நியாயம்தானா அமெரிக்காவே நியாயம்தானா கண்டிக்கின்றோம் 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 இறையான் மிக்க பாலஸ்தீனத்தை இறையான் மிக்க பாலஸ்தீனத்தை இன வெறியில் கூறு போடும் இனவெறியில் கூறு போடும் இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோம் இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோம் இன வெறி இஸ்ரேலுக்கு இனவெறி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் ஆதரவாக செயல்படும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கிறோம் 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 இந்திய அரசே மோடி அரசே இந்திய அரசே மோடி அரசே இன வெறி இஸ்ரேலுக்கு இனவெறி இஸ்ரேலுக்கு
இஸ்ரேலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே. போர் வெறியில் இனவெறியில் போர் வெறியில் இனவெறியில் கொல்லப்படும் மக்களுக்கு கொல்லப்படும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படு. ஆதரவாக செயல்படு. பாலஸ்தீன விடியலுக்கு பாலஸ்தீன விடியலுக்கு ஆதரவாக செயல்படு. ஆதரவாக செயல்படு. ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே தடுத்திடு தடுத்திடு. தடுத்திடு தடுத்திடு. காசாவில் இனப்படுகொலை காசாவில் இனப்படுகொலை தடுத்திடு தடுத்திடு. தடுத்திடு தடுத்திடு. அமையட்டும் 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 அமையட்டும். சுதந்திர பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் அமையட்டும். அமையட்டும் அமையட்டும். ஒழியட்டும் ஒழியட்டும். ஒழியட்டும் ஒழியட்டும். யுத்த வெறி ஒழியட்டும். யுத்த வெறி ஒழியட்டும். ஒழியட்டும் ஒழியட்டும். ஒழியட்டும் ஒழியட்டும். இனவெறி ஒழியட்டும். இனவெறி ஒழியட்டும். மலரட்டும் மலரட்டும். மலரட்டும் மலரட்டும். மானுடம் மலரட்டும். மானுடம் மலரட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காசாவில் நடைபெற்று வரும் இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பி பதாகைகளை ஏந்தி நின்றிருக்கிறார்கள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசியவற்றை நாம் பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.